கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யூதாவுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி அதை நொறுக்கி ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று துராலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட ஜனங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து, காரணமில்லாமல் உங்களை பகைத்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து, உங்களை அழிக்க வேண்டும் என்று சில திட்டங்களை சில தீட்டி கொண்டிருப்பதை பார்த்து பயந்து போயிருக்கிறீர்களோ? ஐயோ, நான் என்ன செய்வேன்? இதை செய்தால் நான் தப்பித்து விடலாமா? இதை செய்தால் நான் பிழைத்துக் கொள்வேனா என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் 3 ஆலோசனையை மாத்திரம் சொல்ல விரும்புகிறார். அதை கேட்டு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவார். உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய கூட்டம் எழும்பினாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவது நிச்சயம். நாம் செய்ய வேண்டிய அந்த 3 காரியம் என்ன தெரியுமா? முதலாவது, பயப்படாமல் அமர்ந்திருக்க வேண்டுமா? தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் நடக்கும் போது பயந்து சில காரியங்களை செய்து விடுவோம், பயந்து வார்த்தையை விட்டு விடுவோம், பயந்து சீக்கிரத்தில் தவறான முடிவு எடுத்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட தானே இருக்கிறேன், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் பயந்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. பயத்தினால் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயோ? இதை செய்து நாம் தப்பித்து விடலாம் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அது மாத்திரமல்ல, அமைதியாய் அமர்ந்திருக்க பார். நீ அமர்ந்திருப்பாயானால் நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஆம் தேவ ஜனமே, பிரச்சனைகள் எழும்பும் போது முதலாவது நமக்கு வருகிற காரியம் பயம். இரண்டாவது, ஒரு விதமான படபடப்பு, சோர்வு வந்துவிடும். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயோ, இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே என்று இருதயத்தில் ஒரு கவலை வந்துவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் துவள வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்றுதான் அர்த்தம். தேவ ஜனமே, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது முதலாவது நாம் பயந்து நாம் அநேக தவறான காரியங்களை செய்து விடுகிறோம். இரண்டாவது, சோர்வினால் ஆண்டவரை துதிப்பதை கூட அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம். மூன்றாவது, அந்த பிரச்சனைகள் அசைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம் தான். அநேக நேரத்தில் நாம் விசுவாசமாய் அநேக காரியங்களை பேசுவோம், ஆண்டவர் வார்த்தைகளை எடுத்து காண்பித்து பேசுவோம். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம் விசுவாசத்தில் ஒரு தளர்வு வந்துவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசியுங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிற உன் விசுவாசம் தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, அல்லாஹ்வுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினதை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை தான் இது. இன்றைக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்று இதன்படி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் உங்களோடு கூட அவர் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆகவே பயப்படாதிருங்கள், அமர்ந்திருங்கள். என்ன நடக்குமோ, என் எதிர்காலம் என்னவாகுமோ, இப்படியே அமர்ந்திருந்தால் யார் எனக்காக செய்வார் என்று சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தைரியமாய் இருக்க முடியும். ஆகவே பயப்படாமல் அமர்ந்திருக்க பாருங்கள். இருதயத்தில் துவள வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். மூன்றாவது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசத்தில் தளர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.